வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த vlog வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 8 monthsக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் எடுத்த vlog. சிறிவாசா அந்த vlog இப்போ எதுக்கு போடுற? இப்போ நீங்கள் டெசர்ட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, அந்த vlog போடலையானா டிடிஎஃப் அந்த vlog நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக போட்டுறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த vlog ரொம்ப நாளாக வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து பண்ணேன். இப்போ நான் vlog போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் 2 நியூஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பண்ணால் பயங்கர ஹாப்பியான நியூஸ், இன்னொன்று வந்து பண்ணால் கொஞ்சம் சேடான நியூஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பியான நியூஸ்லேருந்து போகலாம். ஸோ ஹாப்பியான நியூஸ் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டான்ஸ்லாம் ஆடி முடிச்சாச்சுங்க. ஸோ வந்து நம்ம படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருக்கோம். என் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ லென்த்தாக டான்ஸ் ஆடினதே கிடையாது. ஸோ நம்ம கேங்குக்குள்ளே எல்லாருமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, மொத்தமாகவே இப்போ ரூம்குள்ளேயே வந்து ஒரு 3 பேர் தான் இருக்கும். எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாலுமே அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு வாமாப்பில் டான்ஸ் ஆடலான்னா அந்த கேரக்டர் வந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க. அந்த கேரக்டர் தாங்க நான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆடணும் அப்படிங்கிற வெறி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர் திருவிழாலெல்லாம் வந்து பண்ணால் ஜமாப்பு போட்டு அடின்னு அடிப்பாங்க. எங்கள் ஊரில் ஜமாப்பு அப்படிம்பாங்க. ஊரில் வந்து பண்ணால் ஜமாப் போட்டு எல்லாம் ஆடுவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஏக்கமாக இருக்கும், ஐயோ டான்ஸ் ஆடணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு கூச்சம், ஆட தெரியாது அப்படிங்கிறதுனால, ஐயோ பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுனாலேயே நான் ஆடாமையே விட்டுட்டேன். ஸோ படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக ஆடி முடிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்த் எண்ட் இல்லைன்னா அடுத்த மந்த், இது வந்து ஏப்ரல் மாதம் தானே. ஸோ வந்து இந்த ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே வந்து பண்ணால் நம்மளோட சாங் ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மே ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் நம்மளோட மூவி சாங் வந்து ரிலீஸ் ஆகிடுங்க. மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டிடிஎஃப் இது என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸு. ஸோ வந்து ஏதாவது குறைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, இது நம்மளோட முதல் படம், உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அடுத்தடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணிவிடுவேன். நான் ஃபாஸ்ட் லேர்னர், அதுவும் இல்லாமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். ஸோ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைங்க. அதனால் வந்து பண்ணால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடி பழகிடுறேங்க. அது வந்து டான்ஸ் ஆடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணால் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மூவி வந்து பண்ணால் ஜூன் மாதம் இல்லைன்னா ஜூலை மாதம் வந்து பண்ணால் ரிலீஸ் ஆக போகுது. டிடிஎஃப் உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். ஸோ மறக்காமல் எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். படம் பேர் IPL, இந்தியன் பீனல் லா. ஸோ என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேங்க. அடுத்தடுத்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல துரோகங்கள் கடந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பண்ணால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருங்க. சாங் வந்து பண்ணால் யூடியூப்பில் எந்த லேபிளில் ரிலீஸ் ஆகும் தெரியலங்க. சோனி மியூசிக்கோ, திங் மியூசிக்கோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் பேனரில் வந்து பண்ணால் ரிலீஸ் ஆகும். மறக்காமல் வந்து பண்ண செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் பார்த்துட்டு வந்து பண்ணால் எல்லாருமே ரீல் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டோரி போட்டு தரேன் டிடிஎஃப். அடுத்தது வந்து பண்ணால் சேட் நியூஸ் கோரலாம். சேட் நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. பட் சின்ன ஆக்சிடென்ட் தான், பட் அடி கொஞ்சம் பலம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க. கை வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர பெருசாக வீங்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா காயம்? தெரியுதாடா காயம்? ஸோ வந்து கை நல்லா பெருசாக வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் காலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன சாறு காயம் தான். சாறு காயம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ எல்லாம் இருக்கிறது தானே. அங்கேயுமே லைட்டாக வீங்கி தானே இருக்கு. இங்கே கொஞ்சம் வீங்கி தான் இருக்குது. ஆனால் இதுதாங்க பயங்கரமாக வீங்கிருச்சு. உடம்பெல்லாம் சரியான வலி. முதுகில் அந்த எலும்பு உடஞ்ச இடத்துல வந்து வீங்கிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அந்த வீக்கம் கம்மியாயிடுச்சாடா? இன்னும் அப்படியே தானே இருக்கு. இல்லைடா, காலையில் தொடும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லைண்ணா இருக்குண்ணா. இங்கேயா? இங்கேயும் இருக்கு. காலையில் எந்திரிச்சு என்னால் ஷூட்டிங்கே போக முடியல. எப்படியோ கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்க அன்பாலையும் எப்படி போய் நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு ஷூட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதனாலன்னா பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டான்ஸ் தான். ஸோ வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பட் என்னன்னா என்னால் இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ தானேங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் செகண்ட் படம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக நடிச்சிடலாம். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு படம். ஸோ நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுப்போம். செகண்ட் படம்லாம் இன்னும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். அதனால் ஒரு பயங்கரமான ஐடி. ஸோ அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னால் ரிலீஸ் பண்ண முடியாது. மூவி டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அஃபிஷியலாக நியூஸ் சேனல் கிட்ட கொடுக்கலாம் தம்பி, நியூஸ் சேனல் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன முடிவு பண்ணுதோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. இல்லை என்னையே வந்து பண்ணால் அந்த வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நானே வந்து பண்ணேன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பண்ணேன் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். மித்தபடி ஒன்றும் இல்லைங்க. பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ சரியாயிடுச்சு. ஆக்சுவலி டிடிஎஃப் மதுரையில் தான் வந்து பண்ண இந்த vlog எடுத்துருந்துருப்போம். ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மதுரையில் தான். ஸோ மதுரையில் எடுத்த இந்த vlog பயங்கர வைபான vlog. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் இந்த உலகத்துக்கே மழை பெய்யுது அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஒருத்தர் வந்து பண்ண தினமும் சிவபெருமான ஐயா கிட்ட 5 நிமிஷம் பேசுவாராம்.
அதே மாதிரி வந்து பண்ண ரஜினி சார் ஸ்டைலில் வந்து பண்ண சிகரெட் போட்டு காமிச்சிங்களெல்லாம் மிரள வச்சுட்டாருங்க. அது வந்து ஒரு பாட்டிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நம்ம மார்க் போட்டிருப்போம்ல, அந்த மார்க்கை பார்த்து உண்மையாகவே வந்து பார்த்துட்டுனா எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேரிங்காக. ஆக்சுவலி அவங்க வந்து பண்ண துப்புரவு தூய்மை பணியாளருங்க. ஆக்சுவலி அவ்வளோ லவ் அண்ட் கேரிங்காக வந்து பண்ண தம்பி இப்போ பரவாயில்லையாப்பா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டாம்மா இது சும்மா மேக்கப்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ லவ். தேங்க்ஸ் மதுரை, லவ் யூ ஸோ மச். இன்னும் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் vlog பார்த்துட்டு வாங்க. நான் எண்டிங் vlogல பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. ஓகே டிடிஎஃப் வாங்க vlogக்குள்ளே போகலாம். டிடிஎஃப் இப்போ நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் ஓடி வந்து சொன்னாங்க தான் தம்பி. ஆமாம், என் தம்பி ஒர்க் பண்ணுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு. நன்றி நன்றி, சூப்பர். இதுதாங்க ஸ்டார்டிங்கு. கொஞ்சம் பழகிட்டோம்னா அடிச்சு தூள் கிளப்பிடலாம். ஸ்டார்ட் அப் இல்லைங்க, போக போக வந்துடும். போக போக பண்ணுறோம் போல. போக போக மாதம் வந்துடும், போக போக வந்துடும். அண்ணங்க வந்து பாசமாக தம்பிங்கிறாங்க, ஆனால் கொலை பண்ண தோர்த்துட்டாங்க. என்னமாச்சு? சும்மா மேக்கப். சரி, ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து அது என்ன போட்டிங்கன்னா நீயா நானாவா? நீயா நானா, கலாட்டா டிவி, ஏடிவி. ஓகே, அண்ணன் வந்து நீயா நானால வந்து கலந்து வந்துருக்காங்க. ஸோ அண்ணன் அங்கே சொன்னது இங்கே சொல்லுங்களேன். நான் வந்து இந்த மலை சுற்றுறது மழை வர வைக்கிறாரு. தமிழ்நாடு கூட இப்போ 4 ஸ்டேட்டில் தான் மழை வர வச்சுருக்கேன். என்ன எல்லா உலகோடு அந்த மழை உருவாக்கி வர வைக்கிறேன். கிளைமேட் சென்டர் மழையெல்லாம் மழை போட்டு கிடையாது. பூமியை சுத்த உடம்புல வாங்கி ஆப்பிள் பாகோட தூசியில் காத்து கடல் நீர் நதியில் பிரித்து வர வைக்கிறேன். அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னாங்க, உலகத்துல மழை வர்றதுக்கு காரணமே அண்ணன் தான் அப்படிங்கிறாரு. அண்ணா இங்க மழை வர வைக்க முடியுமா உங்களால? அதாவது மேஜிக்கு வித்தியெல்லாம் கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் பண்ணி ஒரே நாள் வரும், 3 நாள் வரும், 1 வாரம் கூட ஆகும். கிளைமேட்டை மாற்றி வர வைக்கிறேன். வெயில் பனி, வெயிலாக இருந்தாலும் கூலிங் கொடுக்குறேன். கூலிங் வந்து ரெக்கார்டு கொடுக்குறேன். ரெண்டையும் சரிசமப்படுத்தி வர வைக்கிறேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அண்ணா அந்த கவனிச்சிங்களா ஒரு பாட்டிமா என்னப்பா ஆச்சு அப்படின்னாங்க. நான் வந்து சொன்னேன், அம்மா ஒன்றும் ஆகலம்மா, சும்மா ஷூட்டிங்க்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிமாவை வாங்க நம்ம ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போனா பாட்டிமாவும் சேர்ந்து ஓடி வராங்க. நல்ல எனர்ஜி இல்லை இந்த பாட்டிமாக்கு. அண்ணா நடந்து காட்டினேன். ராஜாபுரம் இருந்து வந்த நாங்க இப்படிதான் நினைப்போம். சொல்லுங்கண்ணே அந்த டைலாக்க. நடந்து வருவோம். வீட்டு எல்லாத்தையும் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிட்டத்தட்ட 4 தெரு இருக்குங்க. இப்போதான் ஒரு தெருவை முடிச்சிட்டோம், இன்னும் 3 தெரு இருக்கு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நாங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது எங்களோட கார் பெகசஸ் வந்து நம்மளோட அண்ணா நகர் ஸ்டேஷன்ல தாங்க இருக்கு. சொல்ல முடியாது, இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமும் வீடியோ வரும்போது ஐயோ இருக்குது குறைக்கிறது. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? போறோம் அப்போ வருங்கிறீங்க, வர மாட்டேங்குது. அதான் அந்த டவுட்ல தான் சொன்னேன். மேபி இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போடுவேன். அப்பவும் மேபி பெகசஸ் அங்கேயே இருக்கலாம். பாய் தவறி வந்துடும் 25/9 நம்புறேன். நான் டேரக்டர் நான் உங்களுக்கு ஏதோ சொல்றேன் பாருங்க. அண்ணா என்ன வேலை வாங்குறாருண்ணா அவரு அப்படிங்கிறாரு. எங்க வேலைக்கு ஆகும் ரூமுக்கு இன்னைக்கு எல்லாம் வேலையோட கேமரா பக்கத்தே தான் இருக்கும். எங்க டைரக்டர் வந்து என்ன ரூமுக்கு கூட அனுப்பி வந்துட்டேன். மெட்ராஸ்ல எப்படி வெள்ளம் வந்துச்சு? கடல் நதியில் குளிச்சு வர வைக்கிறேன். உருவாக்கி வர வைக்கிறேன். ஏங்க அத்தனை பேரை கொன்னீங்க? அது தெரிஞ்சுக்கலாம். அப்பலாம் நானே தப்பு தானே வந்தேன். நானே அந்த சூரியன் வர வச்சு நிப்பாட்டினேன். இதனால வெள்ளம் வர வச்சு அத்தனை பேரை நீங்க கொண்டிருக்க கூடாது இல்லை? அது வந்து இயற்கையுடையது. அதாவது நம்ம உயிரை நம்ம கையில் வச்சுருக்கோம். நம்ம மனித பிறகு கடவுள் பிறகு கிடையாது, மனித சக்தி தான் வர வைக்கும். மதுரையில் ஒரு சுனாமி உருவாக்குறாங்களா? சுனாமியெல்லாம் கிடையாது. சுனாமி போகிறவங்களாம் அது தீய சக்தியில் வர்றதுங்க. கோவப்பட்டு இயற்கை கோவப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இயற்கை. சிவன் கூட பேசுவீங்களா? அதான் அண்ணன் வந்து பாருன்னா பரம சிவன் ஐயாகிட்டே வந்து பார்த்துட்டீங்கன்னா தினமும் பேச வரவாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அது ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் தான் பேசுவீங்க? ஏன் அவ்வளோதானே அவருக்கு டைம். அவ்வளோதான் அவருக்கு டைமா? ஆமாம், அவரு உலகத்தையே பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வயசுனாச்சு? 61. ஓகே ஓகே. அண்ணன் வந்து இப்போ ரஜினி சார் மாதிரி எனக்கு சிகரெட் போட்டு கட்டு வராங்க.
அடம் பிடிக்கிறிய நீ படுத்து நிமிஷனால தாங்க முடியலையே. ரெண்டு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம். ஒருத்தர் என்னடானா இந்த உலகத்துக்கே நான் தான் மலையை தரேங்கிறாரு. நீங்க பாத்தீங்களா அவரை? அவரு தான் இந்த உலகத்துக்கே, அவர்னாலதான் உலகத்துக்கே மழை பெய்யுதுங்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா தினமும் 5 நிமிஷம் சிவபெருமான கிட்ட பேசுவேங்கிறாரு. இன்னொருத்தர் அது பண்ணு. நான் போயிட்டு இருந்தேன், அண்ணன் இப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தாரு. அண்ணா என்னென்ன அப்படின்னா நாங்க அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க அப்படி காமிச்சோம். நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி வைபா. சரிப்பா பார்த்து கண்டிப்பாடா. ஆக்சுவலி டிடிஎஃப் அங்க ஒரு தம்பி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தங்க பேப்பர் கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், லவ் யூ சோ மச் டிடிஎஃப் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் அந்த தம்பி போகும்போது தான் சொன்னா, என் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். ஸோ இந்த லேப்டாப் பேக்கில் வச்சா தான் மறக்காமல் வச்சுருப்பேன். ஏன்னா எப்பவுமே நெசசரியான திங்ஸ் எல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். கால் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்டா, வீடியோ கால் பண்ணி. ஓகே. ரொம்ப சாதாரணமாக டிராஃபிக் ஆனாலே பிரச்சனை பண்ணுவாங்க. ஷூட்டிங்கில் வேறு நல்ல டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருக்காங்க நாங்கள் பண்ண டிராஃபிக்கில். டிடிஎஃப் நம்ம vlog-ஐ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. பயங்கர வைபாக இருந்திருக்கும். பட் நம்ம பசங்க எல்லாருமே இப்போ கமெண்டில் என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன் இவ்வளோ சின்ன vlog அப்படின்னு சொல்லி. டிடிஎஃப் ஒரு vlog ஒரு டைமிங் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்ட vlog கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன டைமிங்க அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து பயங்கர வைபாக இருந்திருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கொடூரமாக டிடிஎஃப் பயலுகடா நேற்று வந்து போட்டு இந்த vlogல வந்து நம்ம டிடிஎஃப் ஒருத்தங்க அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். மறக்காமல் எல்லாரும் தேட்டர் போய் மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ போயிடணும் டிடிஎஃப். ஓகேங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுங்க. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆக்சுவலி டிடிஎஃப் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆனந்த கண்ணீர் மூமெண்ட்டை நான் வந்து இப்போ ரிவீல் பண்ணுறேன். என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு அங்கே வந்து பார்த்தா நான் கேமராவில் போய் பார்க்கல. செகண்ட் டே ஷூட்டு ஸ்டார்டிங்கில் நடந்ததை சொல்கிறேன். செகண்ட் டே ஷூட்டு நடிச்செல்லாம் முடிச்சாச்சு. சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது கேமராமேன் அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி மானிட்டர் ஒன்று இருக்கும். நம்ம கேமராலையும் வந்து பார்த்துக்கலாம். அந்த கேமராவில் வந்து பண்ணால் இந்த ஒரு சின்ன ஃப்ரேம், சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்கும்ல, அதில் பார்க்கலான்னு போகும்போது கேமராமேன் அண்ணா வந்து பண்ண, தம்பி இதில் கண்ணு வச்சு பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் இப்படி வச்சு பார்க்குறேங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சா. இப்படி வெளியே எடுக்கும்போது கண்ணெலாம் கலங்கி தண்ணியெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டுங்க. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். ஸோ கனவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானேங்க ஹீரோவாக வருவோம். ஸோ படமெல்லாம் பார்க்கும்போது வந்து பண்ணால் நம்ம எப்படா ஹீரோவாக நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும்ல. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் நம்ம உயர வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில்லற மேட்ருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் போராடிக்கிட்டு இருப்போம். அப்படி நமக்கு பிரச்சனை கொடுத்து நம்ம வாழவே கூடாது, நம்ம வளரவே கூடாது, இருக்கவே கூடாதுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஏன் வாசா நீ ரிவெஞ்ச் கொடுக்கலன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. வெற்றியில் மட்டும்தாங்க நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கணும். இந்த படத்தில் நம்ம ரிவெஞ்ச் கொடுப்போம். லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். அது இன்னும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இன்னும் நிறைய பேத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம vlog இதோட பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு எவ்வளோ வேகமாக பண்ணி சேர்ப்போங்க. அதை ஹெல்மெட் பண்ண வேண்டிய இருக்காதிங்க. பை டிடிஎஃப் லவ்க்கோ. ஏங்க லென்ஸை பார்த்து vlog பண்ணாமல் நான் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்து vlog பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க. இந்த லைட்டு வந்து எனக்கு ஆகாது, அதனால தாங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம vlog இதோட பண்ணிக்கிறேன். நம்ம டெரப்பி டிக்கெட் எவ்வளோ வேகமாக பண்ணி சேர்ப்போங்க. அதை ஹெல்மெட் பண்ண வேண்டிய பை டிடிஎஃப் லவ்க்கோ மிஸ்டர் சேஃபாங்க. லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். மறக்காம சாங் எல்லாருமே வந்து பண்ண யூடியூப்ல செக் பண்ணி பாத்துருங்க. இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா மே ஸ்டார்டிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாட்டு ரிலீஸ் ஆயிடுங்க. ஓகே டிடிஎஃப். பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ்டர் சேஃபாங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.